வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல ஒரு காரசாரமான ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சி நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கேஜி நாட்டுக்கோழி வாங்கி மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா அளவுகளுமே இந்த டேபிள் ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இப்போ சின்ன துண்டாக ஒரு 3 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 2 லவங்கம், 2 ஏலக்காய், கலருக்காக ஒரு 6-7 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் காரம் இருக்காது, கலர் மட்டும்தான். இப்போ இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதிலேருந்து மிளகாய் எடுத்துடுறேன். இது மட்டும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஆயில் சேர்க்காத வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை கையில் நெசக்குனா நல்லா உடையணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கலாம், இல்லைனா கருகி போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உடையணும் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காஷ்மீரி மிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயோடைய கலர் நல்லா மாறி இருக்கு, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறின பிறகு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ 1 கேஜி நாட்டுக்கோழிக்கு இந்த 2 தக்காளி போதுமான அளவு. தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்கு. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நான் ஆயிலெலாம் கம்மியாக தாங்க சேர்ப்பேன், அதிகம் சேர்க்க மாட்டேன். இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை போன பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளி, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு தக்காளியோட கொத்தமல்லி சேர்த்து வதக்க சொல்ல நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். பாருங்கள், இதை சேர்த்துட்டு ஆல்ரெடி நான் மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதிலே தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட சிக்கன் வேக சொல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவும் மிளகாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இப்போ இதோட வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பாருங்கள், நல்லா மசாலாவோட தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துருங்க. இப்போ உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு போதும், இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். இதோட குக்கர் மூடி போட்டு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக கிரேவி தான் பண்ண போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்போ செக் பண்ணிங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ 2 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். அதிக விசில் விட்டாலும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. 2 விசில் வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணதுமே நாட்டுக்கோழி வாசனை நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.